ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மகேந்திரன். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காப்பிரைட் வீடியோ நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் கூட இந்த விஜய் கிளிப்பு இந்த மாதிரிலாம் ஒரு சின்ன சின்ன கிளிப் எடுத்து போட்டுக்கிட்டு இருந்தேன். அதை எப்படி நீங்கள் மட்டும் யூஸ் பண்ணுறீங்க, அதுக்கு எதுவும் காப்பிரைட் கிளைம் வராதா, காப்பிரைட் ஸ்ட்ரைக் வராதா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அது எப்படி அப்படின்னு தான் இன்றைக்கி வீடியோவில் சொல்ல போகிறேன். ஆக்சுவலாக வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு அப்போ தான் புரியும். ஓகேங்களா? நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. அதுக்கப்புறமா எனக்கு ஒரு சேனல் ப்ரொமோட் பண்ணிடுறேன். தமிழ் ட்வின் ப்ரோஸ் அப்படிங்கிற ஒரு சேனலோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காம அவங்களோட சேனலை போய் பாருங்கள். கண்டிப்பாக அவங்களோட சேனல் உங்களுக்கு பிடிக்கும். உங்களோட சேனலில் வீடியோஸ் ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்ஃபர்மேஷன் டெக்கு அதுக்கப்புறமா ஃபன்னி வீடியோஸ்லாம் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அவங்களோட சேனல் உங்களுக்கு பிடிக்கும். மறக்காம அவங்களோட சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? போய் பாருங்கள், ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அவங்களோட சேனல். ஓகேங்க, என்ன அப்படின்னு பார்த்தோம்னா யூடியூப்பில் ஃபேர் யூஸ் பாலிசி அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? மேக்ஸிமம் 10 செகண்டுக்குள்ளே வீடியோ கிளிப் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? வீடியோ கிளிப் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த வீடியோ கிளிப் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அதாவது நம்ம ஆடியன்ஸ்க்கு ஷோ பண்ணும்போது இந்த ஒரு வீடியோவை நம்ம காமிச்சோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சோம்னா, ஒரு டீச்சிங் பர்பஸ்க்காக அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம ஏதோ சொல்ல வர்றோம், அதை அவங்களுக்கு பெஸ்ட்டாக கன்வே ஆகணும், அது வீடியோ மூலம் தான் கன்வே ஆகும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஒரு 10 செகண்டுக்குள்ளே மட்டும் வீடியோ கிளிப் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்ட்ரைக் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? அந்த 10 செகண்டும் எப்படி இருக்கணும் அப்படின்னா அந்த 10 செகண்டுமே ஒரு மூவியோட சாங்காக இருக்கக்கூடாது, ஒரு மியூசிக்காக இருக்கக்கூடாது. மூவியோட ஒரு சின்ன கிளிப்பாக இருக்கலாம், ஏதோ ஒரு காமெடி பார்ட்டாக இருக்கலாம், ஏதாவது ஒன்று இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறமா ஏதோ ஒரு விஷயம் நியூஸ்லேருந்து எடுத்து போடக்கூடிய ஒரு சில விஷயங்கள் ஏதோ ஒரு 10 செகண்டுக்குள்ளே. இப்போ என்னோடய வீடியோவை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா என்னோடய வீடியோவை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா 10 செகண்டுக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்க முடியும். அதே 10 செகண்டுக்கு கீழே யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு எந்த விதத்துலையும் காப்பிரைட் ஸ்ட்ரைக் நான் கொடுக்க முடியாது. ஓகேங்களா? அது மாதிரி நீங்களும் உங்களோட வீடியோலையும் இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன காமெடி எலிமெண்ட் உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா உங்களோட வீடியோக்கு அது தேவைப்பட்டது, உங்களோட ஆடியன்ஸுக்கு அது நல்லா ரீச் ஆகும்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு சில காமெடி கிளிப்ஸு இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்டிங் கிளிப்ஸை நீங்கள் உள்ளே ஜாயின் பண்ணலாம். அதை பற்றி நோ ப்ராப்ளம். ஆனால் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான், டோட்டல் வீடியோலையும் ஒரே ஒரு இடத்துல யூஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் அங்கங்கே ரொம்ப அப்படியே ஃபுல்லாக வச்சிடாதீங்க. இப்போ ஒரு வீடியோ ஃபுல்லாக பேசுகிறீங்க அப்படின்னா அங்கங்கே வச்சிடாதீங்க. வீடியோ கிளிப்பு முடிஞ்ச அளவுக்கு இந்த வடிவேலு காமெடி டைலாக்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, டைலாக் அப்பப்போ ஆட் பண்ணலாம். அதை பற்றி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அது மேக்ஸிமம் சின்ன சின்ன ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட்லாம் இருக்கும். அந்த மாதிரியான காமெடி டைலாக்லாம் நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக பேசும்போது அந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன கிளிப்பு வச்சிங்கன்னா பார்க்குறவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்படின்னா வீடியோ ஃபுல்லாக பார்ப்பாங்க. அப்படியே வீடியோ ஃபுல்லாக பார்த்தாங்க அப்படின்னா உங்களுக்கு ஆடியன்ஸ் ரிட்டர்ன்ஸ் அதிகமாக இருக்கும். அது மூலம் உங்களோட சேனலை நிறைய பேருக்கு சஜஷனில் கொண்டு போகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறமா மியூசிக் எப்படி யூஸ் பண்ணுறது அதை பற்றி நான் இன்னொரு வீடியோ போடுறேன். நான் ஆல்ரெடி வீடியோ போட்டுட்டேன். டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள், அந்த லிங்க் இருக்குது. இல்லை என்னோட ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள், லிங்க் இருக்குது. கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஓகேங்க, அந்த லைவ் வீடியோ ரெடி ஆகிட்டே இருக்குது. வெப்கேமில் எப்படி லைவ் போடுறது அதை பற்றி வீடியோ நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ அதெல்லாம் பெண்டிங்கில் இருக்குது. நான் அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுறேன். ஓகேங்க, நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்ஸ்.